நான் விக்கிரவாண்டி மாநாட்டில் பேசும்போது ஒரு பொலிட்டிக்கல் பாம் ஒன்று சொன்னேன், ஞாபகம் இருக்கா? ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்குன்னு ஒன்று சொன்னேன். இப்போ அந்த பொலிட்டிக்கல் பாம் எல்லா கூட்டணியிலையும் வெடிச்சுக்கிட்டு இருக்கு, தாறுமாற வெடிச்சுக்கிட்டு இருக்கு. ஸ்டாலின் சார்லாம் பதறாரு, ஆட்சி அதிகாரத்தில் பங்கெல்லாம் தமிழ்நாட்டில் ஒத்து வராது அப்படின்னு சொல்றாரு. தவக விஜய் அவர்களே, ஏன் சார் இந்த மாதிரி அநியாயத்துக்கு காமெடி பண்றீங்க? உண்மையிலே பயங்கர சிரிப்பு தான் வருது. நீங்க போட்டது ஒரு பொலிட்டிக்கல் பாமா? நீங்க போட்டது பொலிட்டிக்கல் பாமும் இல்ல, ஒரு ஊசி பட்டாசு கூட கிடையாது. நீங்கள் போட்டது ஒரு புஸ்வானம். ஏனென்றால் உண்மை என்னவென்றால், வட இந்திய கட்சிகளான பிஜேபிக்கும் காங்கிரசுக்கும் தமிழகத்தில் செல்வாக்கு இல்லை. இதுதான் உண்மையான நிலை. அதிமுக இல்லை என்றால் பிஜேபிக்கு இங்கே செல்வாக்கு இல்லை. அதே போல திமுக இல்லை என்றால் காங்கிரசிற்கு தமிழகத்தில் செல்வாக்கு இல்லை. இதான் நிதர்சனமான உண்மை. திரு விஜய் அவர்களே, இதை சொல்வதன் மூலம் நீங்களே எவ்வளவு கன்ஃபியூஸ்டா இருக்கீங்க அப்படிங்கறத காமிக்கிறீங்க. ஏனென்று கேட்டால், நீங்கள் சொல்லும் அந்த பொலிட்டிக்கல் பாம் இருக்கு இல்லையா, அது அப்படியே திருப்பி மத்தியில் ஆளும் பிஜேபி கவர்மெண்ட் மேல போடுங்களேன். அது ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்ப்போம். ஏன்னா கூட்டணியில் இருப்பதாலேயே கட்சிகளுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் என்றால் 2024 லோக்சபா எலெக்ஷனில் பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. அவர்களுக்கு 272 சீட்டு வேணும் என்ற இடத்தில் 240 சீட்டுகள் மட்டும்தான் கிடைத்திருந்தன. அப்போது தெலுங்கு தேசம் பார்ட்டியின் தலைவர் திரு சந்திரபாபு நாயுடு மற்றும் ஜேடியு ஜனதாதள் யுனைடெட் என்ற பார்ட்டியின் தலைவர் திரு நிதிஷ்குமார், இவர்களுடைய 2 பார்ட்டிகளிலும் இருந்தும் 16+12 சீட்டுகளை வைத்து 28 சீட்டுகளை பெற்று மட்டுமே ஆட்சி அமைக்க முடிந்தது பிஜேபி கவர்மெண்டால், பிஜேபி கட்சியால் மத்தியில். இது லோக்சபா எலெக்ஷனுக்கு சொல்கிறேன். சோ கூட்டணியில் இருப்பதால் சந்திரபாபு நாயுடு அவர்களே கிங் மேக்கர் என்று சொன்னார்கள். அவருடைய 16 சீட்டுகள் இல்லை என்றால் இப்போது மோடி பிரதமராக இருக்க மாட்டார். அதனால் கூட்டணியில் இருப்பவர்களுடைய சீட்டை வைத்து பிரதமரான, பிஜேபியில் இருந்து பிரதமரான ஒருவரை 4 வருடங்கள் பிரதமராகவும் 1 வருடம் சந்திரபாபு நாயுடு அவர்களை பிரதமராகவும் ஏற்றுக்கொள்ளுமா என்டிஏ அலையன்ஸ்? அதே போல எதிர்கட்சி தலைவராக இருக்கும் ராகுல் காந்தியின் காங்கிரசிற்கு 99 சீட்டுகள் தான் கிடைத்திருந்தன. 99 சீட்டுகள் மட்டுமே வைத்திருந்த காங்கிரஸ் கட்சியுடன் இந்தியா பிளாக்கில் உள்ள மற்ற கூட்டணி கட்சிகள் ஒன்றாக இணைந்து ராகுல் காந்தி அவர்களை எதிர்கட்சி தலைவராக ஏற்றுக்கொண்டனர். இந்த கூட்டணிக்கு பலம் சேர்க்கும் வகையில் திமுக கட்சியிலிருந்து 39 எம்பிக்கள் எதிர்கட்சியுடன் இணைந்துள்ளனர் இந்தியா பிளாக்கில். அதனால் கூட்டணி கட்சிக்கு பலம் சேர்ப்பதால் ராகுல் காந்திக்கு பதிலாக திமுக எம்பிக்களை யாரையாவது ஒருவரை, கனிமொழி போன்றவரை எதிர்கட்சி தலைவராக இந்தியா பிளாக் ஏற்றுக்கொள்ளுமா? காங்கிரஸ் பிரவீன் சக்கரவர்த்தி மற்றும் தமிழக காங்கிரஸில் இருக்கும் மாணிக்கம் தாக்கூர் வந்த வரைக்கும் லாபம் என்பது போல ஆட்சி அதிகாரம் தேடிதான் ஏதாவது பேசிக்கொண்டேதான் இருப்பார்கள். அவர்களை நாம் புறம் தள்ள வேண்டும். சுதந்திரம் பெற்ற தினத்திலிருந்து இன்று வரை முழு இந்தியாவையும் வட இந்திய கட்சிகள் தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றன. காங்கிரஸ், பிஜேபி இது போன்ற கட்சிகள் தான் மத்தியிலிருந்து நம்மை ஆட்சி செய்கின்றன. எல்லா மாநிலங்களுக்கும் அவர்கள் மத்தியிலிருந்து ஆட்சி செய்கின்றனர். பின்பு எதற்கு அவர்களை மாநில அளவிலும் கொண்டு வந்து அவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுக்க வேண்டும்? வட இந்திய கட்சிகள் மத்தியிலிருந்தும் ஆட்சி செய்வார்கள். அதே நேரத்தில் மாநிலத்திலும் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்க வேண்டும் என்று நினைப்பது எந்த வகையில் நியாயம்? அப்படி அது நியாயம் என்றால் நம்முடைய மாநில அளவிலான கட்சிகளை, தலைவர்களை வட இந்திய கட்சிகள் ஏன் பிரதமராக ஏற்றுக்கொள்வது இல்லை? ரொம்ப ரேரா தான் நரசிம்மராவ் போன்றவர்கள் பிரதமராக இருந்தார்கள். அதனால் நம்மளுடைய கட்சிகளை அங்கே அங்கீகரிப்பதும் இல்லை, வட இந்தியர்கள் அங்கீகரிப்பதும் இல்லை. அப்போது
ஒவ்வொரு மாநிலமும் அவர்களுடைய மாநில அளவிலான கட்சிகள்தான் ஆட்சி அதிகாரத்தில் இருக்க வேண்டும். உண்மையில் திரு ஸ்டாலின் அவர்களுடைய முடிவு தெளிவான முடிவு. ஆட்சி அதிகாரத்தில் காங்கிரசுக்கு இடமில்லை, பங்கு இல்லை என்று தெளிவாக முடிவெடுத்திருக்கிறார். இது வரவேற்கத்தக்க முடிவு. இதே போலவே அதிமுக தலைவர்களும் இதை ஆமோதித்து சொல்ல வேண்டும். இந்த இரு மாநில அளவிலான பெரிய கட்சிகள் மற்றும் சிறிய கட்சிகளும் இதை ஆமோதிக்க வேண்டும். இனிவரும் காலங்களில் அதிமுக மற்றும் திமுக கட்சிகள் வட இந்திய கட்சிகளோடு கூட்டணி வைக்காமல் மாநில அளவிலான கட்சிகளோடு மட்டுமே கூட்டணி அமைத்து தேர்தலை களம் காண வேண்டும். மக்களே, இந்த வீடியோ பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பட்டனை தட்டி விடுங்க, முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க. மிகவும் நன்றி. வணக்கம்.